நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? ஏன் அண்ணி இன்னும் வரவே இல்லை? ஆமாண்டா விஸ்வா, எனக்கு ஒன்றும் புரியல. மான்வி, இப்ப நான் உனக்கு அனஸ்தீசியா கொடுக்க போறேன். ஜஸ்ட் டோன்ட் வரி, உனக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இரு. நீங்க இங்கேயே இருங்க. ஜீவிதா, நீ பயப்படாத, ஒன்றும் ஆகாது. டாக்டர், டாக்டர் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். என்ன விஷயம் சிஸ்டர்? இந்த ஃபைலை கொஞ்சம் பாருங்களேன். என்னாச்சு? வினய், நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன். அண்ணி, என்னதான் நடந்தது சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. ஆமா, இவ்வளவு நேரமா எங்க போன? என்ன விஷயம் சொல்லு. டாக்டர் மேரா, என்னாச்சு? எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? எனக்கே ஒன்றும் புரியல. இந்த ரிப்போர்ட்ல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா, மாலதியோட பிளட்ட ரஞ்சித்தோட WBC ஒயிட் பிளட் செல்ஸை ரிஜெக்ட் பண்ணுது. which means மாலதியோட பாடி ரஞ்சித்தோட போன் மேரோவை அக்செப்ட் பண்ணாது. பட் டாக்டர், நீங்க தானே சொன்னீங்க ரஞ்சித்தோட போன் மேரோ செட் ஆகும்னு. ஐ நோ, நான் தான் சொன்னேன். ஆனா இந்த மாதிரி கேஸ முதல் முறையை இப்பதான் பாக்குறேன். இன்ஃபேக்ட் மெடிக்கல் ஹிஸ்டரியிலேயே இது ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸ்னு சொல்லலாம். 5 out of 6 போன் மேரோ டெஸ்ட் மேட்ச் ஆயிடுச்சு. ஆனா ஆன்டிஜென் கம்பேட்டபிலிட்டி மேட்ச் ஆகாதத இப்பதான் நான் முதல் தடவையா பாக்குறேன். அண்ட் தேங்க் காட் அண்ட் தேங்க்ஸ் சிஸ்டர் டு ரீட்டா. அவங்க தான் என்ன கடைசி நேரத்துல வந்து தடுத்து நிறுத்தினாங்க. இல்லனா ஒருவேளை நான் ரஞ்சித்தோட போன் மேரோவை மாலதிக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன்னா அதுக்கப்புறம் மாலதியோட உயிரே போயிருந்திருக்கும். தேங்க்யூ சிஸ்டர், நீங்க மாலதியோட உயிரை காப்பாத்திட்டீங்க. டாக்டர், உங்க தேங்க்ஸ் ஜீவிதாவுக்கு தான் சொல்லணும். அவங்க தான் கம்பல் பண்ணி இந்த டெஸ்ட பண்ண வச்சாங்க. அதனால தான் டாக்டர் இந்த டெஸ்டோட ரிப்போர்ட்ஸ் சமயத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. மாலதி, உங்களோட உயிர் இவங்களால தான் காப்பாற்றப்பட்டிருக்கு. இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. பண்ணது எல்லாமே அந்த கடவுள் தான். இன்னைக்கு நீ அவங்களால தான் நல்லா இருக்க. அவங்களால தான் நேத்து உனக்கு அந்த டிரான்ஸ்பிளான்ட் நடக்கலாம். இந்த பையனுக்கு நீங்க இப்ப தேவை. ப்ளீஸ் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. மாலதி, என் டிரான்ஸ்பிளான்ட் நாளைக்கு கூட பண்ணலாம்ல. எனக்கு உன்னாலதான் என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கடவுள் இருக்கும்போது எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? நடக்கிறது எல்லாம் அந்த கடவுளால. என் பையனை பொறுத்த வரைக்கும் நீதாம்மா கடவுள். அவங்களால தான் டாக்டர்
டாக்டர் இத சஜஸ்ட் பண்ணாரு. அவங்களால தான் இன்னைக்கு உயிரோட நல்லபடியா இருக்க மாலதி. சாரி ரஞ்சித், என் பிளட்டால உங்க செல்ஸ்க்கு தான் ஆபத்து. ஆனா அதுக்காக என் மேல மர்டர் கேஸ் எல்லாம் போட்டுறாதீங்க. என் பிளட் அப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? ஐ எம் சாரி மாலதி, என்னால உனக்கு உதவி பண்ண முடியல. இங்க பாருங்க டாக்டர், நடந்தது என்னமோ நடந்துருச்சு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இப்போ நம்ம என்ன பண்றது? நம்ம வேற டோனர் தேடணுமா? சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலி இட்ஸ் நாட் தட் சிம்பிள். மாலதிக்கு புது டோனரை நம்ம உடனே தேடி ஆகணும். எதனாலனா, நாங்க மாலதிக்கு பண்ணி பார்த்த கீமோ செஷனால அந்த செஷன்ல எங்களுக்கு டேமேஜ் போன் மேரோ செல்ஸும் பழைய போன் மேரோ செல்ஸும் டிஸ்ட்ராய் ஆயிருச்சு. இந்த காரணத்தால தான் மாலதியோட பாடி ஹெல்தி பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாம போகுது. அதனால தான் இப்போ ரொம்ப அவசியமா நம்ம டோனரை இமிடியேட்டா தேடி கண்டுபிடிக்கணும். அண்ட் ஹேஸ் டு பி a perfect match. இல்லனா மாலதிக்கு உயிர் போயிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புது டோனரா? ஆமாங்க தாத்தா, இங்க பாருங்க, எப்படியோ ஒரு டோனர் கிடைச்சிருந்தாங்க. ஆனா வினய், அவரோட போன் மேரவும் மாலத்தியோட போன் மேரவும் மேட்ச் ஆயிடுச்சுல்ல? மேட்ச் ஆனதெல்லாம் உண்மைதான், ஆனா அது முழுமையா மேட்ச் ஆகல. கிராஸ் மேட்சிங் பண்ணி பார்த்ததுல அது முழுமையா மேட்ச் ஆகல. இப்படி நடக்கிறது அபூர்வமா, ஆனா நமக்கு நடந்துருச்சு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா பொருத்தமும் இருக்கிற நல்ல டோனர் கிடைப்பாரு. நான் மாலதிக்கு நீங்க டோனர் ஆகலாம். இது பெர்ஃபெக்ட் மேட்ச். உங்களதும் மாலதியோட போன் மேராவும் சேமா இருக்கு. நீங்க மாலதிக்கு டோனர் ஆயிடலாம். மாமா மாமா 516 மேட்சை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. அப்புறம் 616 மேட்ச் எப்படி கிடைக்கும் மாமா? ஒருவேளை இந்த மேட்ச் கிடைக்கலனா முழுமையா நம்பினா கடவுள் கூட கிடைப்பாரு. ஏன் டோனார் கிடைக்க மாட்டாரு? அக்கா, நீ அடிக்கடி சொல்வல்ல, கடவுள் மேல நம்ம மனப்பூர்வமா நம்பிக்கை வச்சா நமக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு. அப்படின்னா எனக்கும் எதுவும் ஆகாதுக்கா. நீங்க எல்லாரும் கவலைப்படாம இருங்க. டோனர் நிச்சயம் கிடைப்பாரு இல்லக்கா? ஆமா மாலதி, கண்டிப்பா கிடைச்சிருவாரு. உன்னை விட எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கு.
மோகன், நீ எதுக்கும் கவலைப்படாம இரு, எல்லாம் சரியாயிடும். வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமானது. எப்பவும் எனக்கு ஒண்ணு தோணும், எல்லாம் இருக்குன்னு. ஒரு நேரம் எதுவுமே இல்லைன்னு. நம்ம மாலதிய பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருந்த அவளை பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. நிச்சயதார்த்தமா நடந்துச்சு. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு தோணுச்சு. ஆனா இந்த வாழ்க்கை இருக்கே, எப்பவுமே நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்குது. எனக்கு எல்லாத்த விட ரொம்ப கவலை என்னன்னா, நான் ஏன் பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணத்தை ரெடி பண்ண முடியல. நேத்துல இருந்து நான் எத்தனை பேர்கிட்ட கை நீட்டி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா ஒருத்தனை கடன் தர தயாரா இல்ல. இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது காசோட அருமை என்னன்னு. என்னோட இயலாமைய நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா. கடவுள் நம்மள மாதிரி நடுத்தர குடும்பங்களோட பசங்களுக்கு இந்த மாதிரி நோயை கொடுக்க கூடாதுமா. ஒருவேளை கொடுத்தாலும் நமக்கு ஒரு வழியாவது காட்டணும், நம்ம கஷ்டங்களையும் துக்கங்களையும் தாங்குற அளவுக்கு. நம்பிக்கையோட இரு மோகன். என்ன பண்றதுமா? இன்னைக்கு என்ன நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. அவங்க நம்ம மாப்பிள்ளை குடும்பம் நல்லா இருக்கணுமா? அவங்க மாலத்திய எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க இன்னும் அவங்க வீட்டு மருமக கூட அவளா இருந்தாலும் அவளுக்காக இவ்வளவு பணம் செலவு பண்ண தயாராயிட்டாங்க. என்னோட சுயமரியாதை மொத்தமும் போயிடுச்சேம்மா. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமைய சந்திச்சதே இல்லம்மா. நான் தோத்து போயிட்டம்மா. உங்க பையன் தோத்துட்டம்மா. இத பாரு மோகன், இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. எழுந்துரு, எழுந்துரு. என் பையன் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கலாம், ஆனா என்னைக்குமே தோக்க மாட்டான். போ மோகன், அந்த கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணு, நல்லதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் பாரு, எல்லாமே சரியாயிடும். அழாத, அழாத மோகன், அழக்கூடாது. ஜீவிதா, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு. இன்னைக்கு வீட்டுல இருக்கிறத விட. வினய், நீங்க இதை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க நல்லபடியா ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க. எப்படியும் வீட்டுல இருக்கிறதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆகி டென்ஷன் குறைய போறது இல்லை இல்லையா? அப்புறம் எல்லா இடத்துலயும் நம்ம ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கோம். நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல, எல்லாம் நல்லா நடக்கும். எங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க. இங்க பாரு ஜீவிதா, நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லா புரியுது. இதை யாராலையும் சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஆனா ஜீவிதா, ஒண்ணு மட்டும் மறந்துடாத, உனக்குள்ள ஒரு உயிர் வளர்ந்துட்டு இருக்கு. அதை மட்டும் மறந்துடாத. சரி சரி வினய், நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இப்போ ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல, நீங்க சீக்கிரமா ஆபீஸ் போயிட்டு சீக்கிரமா திரும்ப வந்துருங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க உங்க போன், உங்களோட கீ, அப்புறம் உங்களோட லேப்டாப், எல்லாத்தையும் அங்க எங்கன்னு வச்சிடுறீங்க. நான் என்ன தப்பு பண்ணாலும் அதை சரி பண்ணதான் நீ இருக்கியே. சரி, நான் கிளம்புறேன். நீ ஜாக்கிரதையா இரு. சரி வினய். அதனாலதான் இப்ப ரொம்ப அவசியமா நம்ம டோனரை இமிடியேட்டா தேடி கண்டுபிடிக்கணும். அண்ட் ஹேஸ் டு பி a perfect மேட்ச். இல்லனா மாலதிக்கு உயிர் போயிடும்.
சொல்லுங்கம்மா. நான் இப்ப வெளியே போயிட்டு இருக்கேன். நீங்க மாலதி ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அவளுக்கு எதனா வேணும்னா உடனே பண்ணி கொடுங்க. சரிங்கம்மா. ஒருவேளை என் வாழ்க்கை படத்தோட கதை மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதோட எண்டிங் எப்பவுமே ஹாப்பியா இருக்கும். ஆனா ரியல் லைஃப்ல எல்லாருக்கும் ஹாப்பி எண்டிங் இருக்காதுக்கா. அதே மாதிரி என் கேஸ்ல கேன்சர் என்ன ஜெயிச்சிடுச்சு. கடைசி கட்டத்துல நிக்கிறக்கா. இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ. இது வரைக்கும் நீ என்னோட அன்பை மட்டும்தான் பார்த்திருக்க. என்னோட நம்பிக்கையே இல்ல. என்னோட பலவீனத்தை பார்த்திருக்க. என்னோட நம்பிக்கையை நீ பார்த்ததில்ல. எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ சீக்கிரமா குணமாயிடுவ பாரு. அப்புறம் இந்த கேன்சர் இருக்குல்ல, இத முழுசா குணமாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ என்னைக்குமே சந்தோஷமா இரு. நீ இத மனசுல வச்சுக்கோ. உன்னோட அக்கா உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா உன்னோட அக்கா உயிரோட இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். போன் மேரோ மட்டும் இல்ல, நீங்க பிளட்டும் டொனேட் பண்ண முடியாது. அது குழந்தையோட உயிருக்கே ஆபத்தா வரலாம். ஆர் யூ சீரியஸ்? நான் அப்பா ஆக போறேனா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அதை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடைக்கல. அது பிறந்ததுக்கு அப்புறம் ஏன் கூட தான் சண்டை போட போகுது. இன்னைக்கு வாழ்க்கை என்ன எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. எல்லா முடிவுலையும் வெற்றியோடு சேர்ந்து தோல்வியும் எனக்கு தான் கிடைக்குது. எது நடந்தாலும் சரி, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. தாமதிக்காம ஒரு நல்ல முடிவை நம்ம சீக்கிரமா எடுத்தாகணும். சொல்லுங்க, ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. டாக்டர், நான் மாலத்தியோட புது டோனரை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும், நம்ம எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணாலும் பிராக்டிக்கலா நடக்க போறது இதுதான். மாலத்திக்காக ஒரு பெர்ஃபெக்டான டோனர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால நான் முடிவு பண்ணிட்டேன். மாலவிக்கு டோனரா நான் தான் இருக்க போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல மிஸ்ஸஸ் ஜீவிதா. ப்ளீஸ் டாக்டர், எனக்கு தெரியும் இதுல ஆபத்து இருக்குன்னு. குழந்தைக்கு கூட இதனால ஆபத்து வரலாம். ஆனா மாலத்தியும் என்னோட குழந்தைதான். நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். டாக்டர், என் மனசு சொல்லுது என்னோட குழந்தைக்கு இதனால எந்த ஆபத்தும் வராதுன்னு. ப்ளீஸ் டாக்டர், நான் இந்த ஸ்டெப்பை எடுத்தே ஆகணும். நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க மாலத்திக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட் மேட்ச் அவளோட கூட பிறந்தவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு. ஆனா இப்போ வெளியிருந்து கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏன் வெயிட் பண்ணணும்? இப்பவே நான் மாலத்திக்கு டோனர் ஆகக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். நமக்கு வேற வழியே இல்லை டாக்டர். அதுவும் இல்லாம எனக்கு தெரியும் என் குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங். என் குழந்தை ரொம்ப நல்லா இருக்கும். மிஸ்ஸஸ் ஜீவிதா, நீங்க இப்போ பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? நீங்க இப்பதான் சொன்னீங்க நாம பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்னு. வெல், ரொம்ப பிராக்டிகலிட்டி. நான் தெளிவா இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிரெக்னன்ட் லேடிஸ் போன் மேரோ டொனேஷன் பண்ண முடியாது. பிரெக்னன்சியால பொண்ணுங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹார்மோன் வரும். அது போன் மேரோ டொனேஷனுக்கு ஃபிட் ஆகாது. ரெண்டாவது விஷயம், டியூரிங் பிரெக்னன்சி ஒரு பொண்ணோட உடம்புக்கு நிறைய ரெஸ்ட் தேவைப்படும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் பிரெக்னண்டா உள்ளவங்கள ரொம்ப நேரம் நிக்கிறதையோ இல்ல படிக்கட்டுல ஏறி இறங்குறதையோ தவிர்க்க சொல்லுவாங்க. அண்ட் ஐம் ஷூர் உங்க கைனகாலஜிஸ்ட் கண்டிப்பா இதை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த டெலிகேட் சிச்சுவேஷன்ல போன் மேரோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதா அர்த்தம்.
ஒருவேளை இந்த ரிஸ்க நாம எடுத்தாலும் மிஸ்ஸஸ் ஜீவிதா, உங்க குழந்தை கண்டிப்பா பாதிக்கப்படும். ஆனா ஒருவேளை குழந்தை உயிரோட இருந்தாலும் பிசிக்கலாவும் மென்டலாவும் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருத்தரை காப்பாத்துற முயற்சியில நீங்க இன்னொருத்தரை இழந்துடாதீங்க. மிஸ்ஸஸ் ஜீவிதா, இது என்னோட கடமை. உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டேன். ஒருவேளை நீங்க இதுக்கு மேலேயும் சான்ஸ் எடுக்க விரும்புனீங்கன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. உனக்குள்ள ஒரு உயிர் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை பத்திரமா பார்த்துக்கோ. நான் கடைசி கட்டத்துல நிக்கிறேன்க்கா. இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ